ஆனா டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சர் வேட்பாளராகவே நான் வந்து ஏத்துக்க மாட்டேன் எடப்பாடியார் அவர்களை அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சார் இல்லையா? இதெல்லாம் கேட்கும்போது அதிமுக தொண்டர்கள் வந்து இப்படியெல்லாம் நம்ம தலைவரை பேசினாங்க, திருப்பி எப்படி இவரை வந்து கூட்டணியில சேர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும் இல்லையா? ஆமா. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப இதுக்கு நான் அந்த உதாரணம் சொல்ல வேண்டியதா இருக்கு. வைகோ வந்து என்ன சொன்னாரு கருணாநிதிய? ஒரு ஜாதி ரீதியான ஒரு வார்த்தைய சொன்னார். இப்ப கருணாநிதி உடல்நலம் இல்லாம இருந்த ஒரு சூழல்ல பார்க்க போன வைகோவை திமுக தொண்டர்கள் அங்கிருந்து சில பேர் வந்து வரக்கூடாதுன்னு சொன்ன அளவுக்கெல்லாம் நம்ம பிரச்சனை பார்த்தோம். அதுக்கப்புறம் இருந்து அந்த கூட்டணி வெற்றி பெற்றதையும் பார்த்தோம். அதனால இது இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அதனால அது வந்து இப்படி இன்னைக்கும் பாதிக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அரசியல்ல அது ஒரு விஷயம் கிடையாது. ஆனா அரசியல்ல அப்படி இருக்க முடியாது. அண்ணா சொல்லியிருக்கல, நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அந்தந்த இஷ்யூ பேஸ்டு தான் இந்த தேர்தலுக்கு. இது இன்னும் சொல்ல போனா கட்சியில் ஒரு மனமொத்த கூட்டணி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரே மாதிரி கொள்கை இருந்தா வேற வேற கட்சிகளே தேவையில்லையே. இந்திய ஜனநாயகம்ங்கிறதே வந்து பல கட்சி ஜனநாயகம் தான். பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு கொள்கைகள். தேர்தல் நேரத்தில் இங்க இருக்கிற தேர்தல் அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு தொகுதியில 100 ஓட்டு இருக்குன்னா ஒருத்தர் 51 வாங்கிடுறான், ஒருத்தர் 49 வாங்கிறான்னு வச்சுங்களா, 51 இடத்துமே வெற்றி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இந்த 2 ஓட்டு கம்மியா இருந்தா பாருங்க, டோட்டலா அந்த 49% வந்து வேஸ்ட். ஓகே சார். அப்ப இந்த சூழல்ல வந்து இந்த மாதிரி பேசினாங்களேங்கிறது எந்த கூட்டணிக்குமே நம்ம அதை அப்ளை பண்ண வேண்டியது இல்லை. ஒண்ணு, இதுல அதிமுக கூட்டணிக்கு இருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு பலம் என்னன்னா, இந்த கட்சி சாராத ஆட்கள்ல பலவிதமா எந்த கட்சிக்கு ஓட்டு போடணுங்கிறத ஒரு முடிவு பண்ணுவாங்க. அதுல பெரும்பாலான பேர் செய்யறது என்னன்னா, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறதுன்னு. இப்ப உள்ள சூழல் பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு.